இவனை ஏன் தான் படிக்க வச்சுன்னே தெரியல. படிக்க வச்சாங்கன்னா வேலைக்கு போவான்னு பார்த்தா வேலைக்கும் போல. ஏன்னா மேடையில் பேசின மேடையில் போய் எவனை போய் கேட்பேன் நான். என்னதான் பண்றதுன்னே தெரியல. என் உயிரை வாங்குறான். வண்டி மேலே துணியை பண்றது தலை வலியா போச்சு. என்னண்ணா புலம்பினே போற? எல்லாம் என் புள்ளைய பத்தி தான்பா. பெரும் தொல்லையா போச்சு. என்னண்ணா உன் பையன் நல்ல பச்சை பையன் ஆச்சுனா அவனால என்னண்ணா பிரச்சனை? படிக்க வச்சதுதான் பிரச்சனை. என்னண்ணா வேலைக்கு போக மாட்டானா? வேலைக்கு போலன்னா பரவாயில்லப்பா, எங்கன்னா மேடையில ஏறி பேசணுமா? என் உயிரை வாங்குறான். மேடையில பேசணுமா? என்னண்ணா சொல்ற? அவனுக்கு மேடையில பேசினா ஒரே குறிக்கோளம், என்ன பேசவே நீ என் உயிரை வாங்குறான். அதுக்கு ஏதாவது பட்டிமன்றத்துல அவனை பேச வைக்க வேண்டியதானா? எப்பா உனக்கே எதனா தெரிஞ்ச இடம் இருந்தா சொல்லுப்பா. எந்த தலைப்பு கொடுத்தாலும் உங்க பையன் பேசுவானா? அதெல்லாம் தெரியாதுப்பா. பேசுவான், அதான் தெரியும். நான் ஏதாவது பேசுவானா? கட்சி மீட்டிங்ல தானே பேசணும். சரி, அப்படியே யாருன்னா கட்சிக்காரன் தான் சொல்லப்பா. எனக்கு எந்த கட்சிக்காரன் தெரியாதுண்ணா. இன்னைக்கு அங்க ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது, அங்க வேணா போய் கேளுங்கண்ணா. எந்த கட்சி? எந்த கட்சிலாம் தெரியலண்ணா. சரிப்பா, நான் போய் கேட்டு பாக்குறேன். நீ ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மை சொன்னா ஒத்துக்கணும். இங்கதானே மீட்டிங். என்ன நாயுடு கூட பேசின்னு இருக்கான். ஏம்பா தம்பி, 2 கால் நாய் வதியா பேசிட்டு வரேன். நான் கூப்பிட்டா இங்க எங்க சாயந்தரம் மீட்டிங். அம்மா எங்கப்பா தம்பி? மைக் போட்டு குழப்பாங்களா? அதுவா குழைப்பாங்களா? எப்பா மீட்டிங்ப்பா, பேசுவாங்களே. இது வரைக்கும் நீ எத்தனை மீட்டிங் கேட்டிருப்ப? நான் எவ்வளோ மீட்டிங் கேட்டிருப்பேன். எல்லா கட்சி மீட்டிங்கும் கேட்டிருக்கேன். யாருன்னா பேசுறத ஒரு வாட்டி பேசி காட்டு. ஐயோ, ஞாபகம் இல்லையப்பா. அவங்க பேசியிருந்தா நாம வந்திருக்கோம், குறைச்சிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, எதுக்கு கேட்ட? என் பையனை மேடையில் குலைக்கணும்பா, அதுக்கு தான். உங்க பையனும் கொலைக்கிறானா? அட உன் கூட சேர்ந்து கொலைப்பான்ட்டேன் பாரு. பேசுவான்பா. கொலைப்பானோ பேசுவானோ, 6 மணி மீட்டிங் அங்கதான் நடக்குது. ரொம்ப நன்றிப்பா. நாய்கிட்ட பேசக்கூட்டு நான் பேசணும் பாரு. ஏன் தப்பு தான். கட்சி என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிர்கேடு. கம்பம் என்பவர். நீங்க என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல பேசுறதுக்கு என்ன வர சொன்னீங்களே? உங்களை நான் வர சொல்ல, உங்க அப்பா தான் எங்கெல்லாம் பைசா கொடுத்து என் புள்ளைய ஸ்டேஜ்ல பேச வைக்க சொன்னாரு. எங்க அப்பாவுக்கு அறிவே கிடையாதுங்க. பேசுற எனக்கு நீங்க தானங்க ரூபாய் தரணும். பேசின அப்புறம் கொடுப்பீங்க பாருங்க. அவ்வளவு அருமையா பேசுவேங்க நானு. அதுதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் நான். தம்பி, நீங்க ரெடி ஆகிறதெல்லாம் இருக்கட்டும். இது தலைவரோட சேரு. இந்த சேர்ல எல்லாம் நீங்க உட்கார கூடாது. போய் ஸ்டேஜ்ல ஓரமா நில்லுங்க. தலைவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். அப்போ அவர் அதிகமா ரூபாய் கொடுத்தாரா? எங்க அப்பா கிட்ட சொல்லிதான் அவர் அதிகமா கொடுத்துருக்க போறாரு, நான் உட்காந்துருக்க போறேன். என்னங்க நீங்க முதல்ல சொல்லிருக்கணும் எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கணும். இப்ப தலைவர் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாரு சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். என்னது, தலைவர் ரூபா கொடுத்திருக்காரா? தம்பி, இங்க யாரும் ரூபா கொடுத்து பேச வரல, நீ தான் ரூபா கொடுத்து பேச வந்திருக்க, அத புரிஞ்சுக்க. அப்ப ரூபாய் கொடுக்காதவங்க கூட உட்கார வைப்பீங்க, ரூபாய் கொடுத்த என்ன ஓரமா நீங்க சொல்லுவீங்களா? தம்பி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேணா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன், நீங்க முத கிளம்புங்க. சாரிண்ணா, எனக்கு தெரியாது. நான் நல்லா பேசுவேங்க. நீ நல்லா பேசியோ பேச மாட்டேன்னு தெரியாது. முதல்ல எந்திரிச்சுப்பா, அந்த பக்கம் நில்லு. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இவன் எதை மைண்ட்ல வச்சுன்னு பாடுறான்னு தெரியல. தலைவர் வர டைம் வர ஆகுது, எங்க இருப்பாருன்னு கேட்போம். தலைவர, எல்லாம் ரெடி தலைவர, எங்க இருக்கீங்க? குண்டக்கா, நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க? யார் நீ? என்ன கேக்குற? நான் கேட்கல, நிகழ்ச்சி அமைப்பாளர் கேட்பாரு. ஆமா கேட்டாரு, கரெக்ட் டைம் வருவேன்னு கேட்டாரு. பண்ணா அதுக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? கா, வணக்கம். வணக்கம்ப்பா. எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். சரி, தலைவர் வந்துட்டு இருக்காரு. ஓகேப்பா, எனக்கு இன்னும் 2 மீட்டிங் இருக்கு, நான் போகணும். சீக்கிரமா என்ன அனுப்பிச்சு விடு. மேலிடத்துல என்ன கேட்பாங்கப்பா. இப்பவே போக சொல்லுங்க. என்னத்துக்கு போங்க? அவ்வளவு அவசரமா இருந்தா போங்க, இவங்களை அனுப்பிச்சு விடுங்க. எப்பா, யாருப்பா இது? ஒன்னும் இல்லக்கா, அவரும் ஒரு பேச்சாளர் தான். இவரை நம்ம கட்சி மீட்டிங்ல எதுலயுமே பார்த்தது இல்லையே. நான் பேசுனது இல்லையா? ஏன்பா தம்பி, கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. என்ன கலில், நான் கேள்வி கேட்டா அவருக்கு பதில் சொல்லி இருக்க. என்கிட்ட தானே காசு வாங்கியிருக்காரு. அக்கா, அது ஒன்னும் இல்லக்கா, அவங்க அப்பா நம்ம கட்சிக்கு நிதி நிறைய கொடுத்துருக்காரு, அத சொல்றான். ஓ, நிதி கொடுத்துருக்காங்களா? பப்ளிக்கா இதெல்லாம் பேசக்கூடாது தம்பி, ஸ்டேஜில் இதெல்லாம் பேசக்கூடாது. ஓஹோ, சரி சரி. இன்னும் பேசி என்ன உள்ள வைக்க போறான்னு தெரியலையே. சரிங்க, அப்ப மைக் வச்ச உடனே நான் முதல்ல கூப்பிட்டுருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிடுறேன், அப்புறம் நீங்க பேசிட்டு போங்க. அங்க ஏன்பா, 4 பேர் எதிர்க்க என்ன இப்படிலாம் பேச வேணாம்னு சொல்லுப்பா. இல்லக்கா, தம்பி இதுக்கு மேல அந்த மாதிரி பேச மாட்டாரு. தம்பி, நானா சொல்ற வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? நானா சொல்ற வரைக்கும் நீங்க பேசக்கூடாதா? ஏன்?
எப்பா நானா சொன்னது நீ இல்ல நானு. நான் தான் சொன்னேன். இவன் டீசெண்டா இருக்கிறத பார்த்தா நல்லா பேசுவோம்னு நினைச்சோம். உங்களுக்கு புரியலங்க. நீங்க எப்படி சொல்லணும், நீயா சொல்ற வரைக்கும் நான் பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். இப்ப புரியுதா? அவனா முடிவு பண்ணி பேசாத வரைக்கும் சந்தோஷம் தான். தம்பி நீ சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கப்பா. இங்கே வெயிட் பண்ணு. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாங்க. கட்சி கொள்கையை பத்தி பேச போறீங்களா, கட்சி சாதனை பத்தி பேச போறீங்களா? இப்பா எதை பத்தி பேசலான்னு இப்பதான் யோசிக்கிறியா? தம்பி உன்னதான் கேக்குறேன், வாய் தந்து பதில் சொல்லு. மதிக்காத போறத பத்தியா? எப்பா கலிலே இங்க வாப்பா. சொல்லுக்கா. தண்ணி கிண்ணி என்ன டீ காஃபி எதனா வேணுமா? முதல்ல திமுறா பேசினா, இப்ப மதிச்சு நான் கூப்பிட்டு பேசினா வாயே திறக்காம போறான். ஒரு நிமிஷம் இருக்கா, நான் என்னன்னு கேட்டு வரேன். ஏய் தம்பி ஏம்பா அக்கா எது கேட்டாங்களா, நீ எதுவும் பதிலே சொல்லியாங்க? ஆமாங்க, நீங்க தானே சொன்னீங்க நானே சொல்ற வரைக்கும் நீ எதுவும் பேசாதேன்னு. இப்போ நீங்களே சொல்லாதப்ப நானே எப்படி பேச முடியும்? நானே இப்ப பதில் சொல்லியிருந்தா கூட நீயே சொல்லாம ஏன் பேசுறேன்னு கேட்பீங்கல்ல. அப்ப நானே பேசின மாதிரி ஆயிடும்ல. நீங்க சொல்லாம பேசினா அது கரெக்ட் இல்லைல்ல, அதுக்குதான் பேசல. இங்க இவ்வளவு பேசுறிய, அவங்க கேட்டவன எதனா பதில் சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ நீங்க வெயிட் பண்ணு. அக்கா ஒண்ணு இல்லக்கா, அவனை விடுங்க, தலைவர் வந்துட்டாரு, நான் இப்ப கூப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாங்க தலைவர், வாங்க தலைவர். வணக்கம் தலைவரே. வணக்கம்மா. தலைவர இவர் கட்சி உறுப்பினர். கடைசி நாள் லாஸ்ட் உறுப்பினர், நடு உறுப்பினர். தம்பி அது கட்சி உறுப்பினர், கடைசி உறுப்பினர் இல்ல. வணக்கம்ப்பா. நாங்க அவருக்கு அவ்வளவு வயசுக்கு என்ன அப்பான்றாரு? தம்பி அவர் ஒரு மரியாதைக்கு சொன்னார்ப்பா. நீயும் அப்பான்ற? கலிலு அப்படி போய் ஓரமா நிக்க சொல்லு. தம்பி எங்க கட்சியில எல்லாரும் மரியாதைக்கு அப்பா அப்பா தான் கூப்பிடுவாங்க. சரிப்பா சரிப்பா சரிப்பா. எங்க இருந்து கலில இவனை புடிச்ச? அக்கா தெரியாம கூப்பிட்டேன், அது விடுக்கா. வா நான் மைக் கொஞ்சம் கொடுப்பா. பேரன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஹலோ செக் செக் செக், மைக் செக் 1 2 3. ஹலோ செக். தம்பி நான் பேசிட்டு இருக்கேன், கொண்டு நீங்க பேசாதீங்க, சைலண்டா இருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தம்பி கொஞ்சம் மைக் இறக்குப்பா. நாம் இன்றைய தினம் எதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் என்றால், என்னப்பா கேட்ட? பேரு கேட்டேன். இவர் பேரு கேட்டா சொல்ல மாட்டாரு, நான் எப்படி பேசுறது? இவனை பேச கூப்பிட்டதும் போதும், என் உயிரை வாங்கினதும் போதும். தம்பி நான் அப்புறம் சொல்றேன், நீங்க அப்படி போய் நில்லுங்க. சரி சரி. வாக்காளர் பெருமக்களே, தலைவரோட பேர் என்ன? ஐயோ இவன் கூட சேர்ந்து தலைவர் நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு. கலிலே நான் இன்னும் 2 மீட்டிங் போனோம், என்னை பார்த்து அனுப்பிச்சு விடு. இந்த குண்டம்மா வந்து போறேன் சொல்றாங்க, போறதா போட்டேன், நான் பேசுறேன். தம்பி எதுவும் இருந்தாலும் மைக்க இறக்கிட்டு பேசுங்க. என்ன அவன் குண்டுன்னு சொன்னா அது உனக்கு தெரியல, மைக்கை இறக்கி வச்சுட்டு பேசுன்றியா? இருங்கக்கா, நான் இவங்கள சமாளிப்பானா இல்ல அவனை சமாளிப்பானா? நம்ம நலத்திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம், அதை எடுத்து மக்கள் கிட்ட சொல்லுங்க. சொல்றேன் தலைவரே. ஐயோ இவன் வேற வரானா? தலைவரே நீங்க என்ன பண்ணீங்களோ சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்டா தான் சொல்லுவேன். அந்த ஆள் சரியா சொல்லலாம் கூட பரவாயில்ல, அது கலிலோ சலிலோ அவருக்கு தெரியல. இந்த அம்மா வந்து உலக மாதிரி உட்காந்து நான் போனோன்றாங்க. நீங்க என்கிட்ட மட்டும் சொல்லுங்க தலைவரை, பிச்சு உதறேன் பாரு. பேரன்புக்குரிய அனைவருக்கும் தலைவர் என்னென்ன செய்து இன்னொன்னு செஞ்சீங்க. தம்பி 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 இப்படி வாப்பா. இப்படி வந்து எப்படி சொல்றீங்களா? இப்படி வாப்பா. நீங்க சொன்னா நான் சொல்லியிருக்கேன், நீங்க சொல்றீங்கன்னு அவர் சொல்லுவார் பார்த்தேன். சொல்லுங்க கரெக்டா. போறதா போட்டோம் போமா. தம்பி என்ன எப்ப பக்கத்துல போன்னு இருக்கிற? வந்ததுல இருந்து போறேன் போ. கலிலே போறேன் நாங்க. ஒரு நிமிஷம் உட்காரு. போறதா போட்டுங்க, நீங்க என்னங்க தலைவர் இருக்காப்பா, ஏன் பாப்பில பேசுற? நில்லு பாப்பி ஓரமா. சரி சரி. அதாவது மக்களே, தம்பி அதெல்லாம் போக கூடாது, இங்கே நில்லுப்பா. சரி. அதாவது மக்களே, நம்ம ஏரியாவிலே அதிகமான தார் சாலை போட்டு தந்தது எந்த ஆட்சி? எங்க?
இல்லையே, எங்கேயுமே சாலை இல்லையே, எல்லாம் குண்டு குழிமா தானே இருக்கு. எங்க தடவை கூப்பிட்டு வந்து இவனை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தலைவர். தம்பி மேடையில் அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படி இல்லப்பா. அதாவது ஹலோ செக் செக் 1 2 3 ஹலோ செக் செக். நான் எப்ப பேசணும்? கலிலே ஒண்ணு என்ன பேச விடு, இல்லைன்னா அவனை அமுச்சு விடு. இந்த ஒரு நிமிஷம் தான் தம்பி, உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் எதுவுமே வாயே திறக்கூடாது, கம்மன் இல்லு. ஏமா நம்ம கட்சி மேடலைங்கன்னா அவனை பாத்துக்கிறேன். இது வரைக்கும் அவனை நான் பார்த்ததே இல்லை தலைவரே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவனை யாருமா கூப்பிட்டாங்க? நமக்கான நிறைய விஷயங்களை பற்றி நான் பேச இருக்கிறேன். தம்பி என்ன அவன் நடுவில் உள்ளன்னு பேசியிருக்கான்? தலைவரை நான் பாத்துருக்கேன் தலைவரை. டேய் தம்பி, நீ இப்ப என்ன பேச போற? இந்த பேசு. மைக் இருக்குண்ணா, இந்த மைக்கில் பேசுகிறேன். பேசு. பேரன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்குரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களே, அடடா பெண்றானே, யூனியா எல்லாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் கட்சி தலைவர் சார்பாகவும் மகளிர் குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்க்க லூஸ் மாதிரி இருந்தா நல்லா பேசுறானே, நம்மளே மிஞ்சிரோனோ. நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் தொகுதிக்காகவும் நமது தலைவர் பல புதிய திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார். கலிலே என்ன பேசுறேன்? எவ்வளவு தெள்ளம் தெளிவா பேசுறான். ஆமாண்ணே, நம்ம சூஸ் பண்ண பையனாச்சே. இப்பொழுது அந்த திட்டங்களை பற்றி விவரமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்ட நாட்களாக மெரினா பீச்சை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மால் தாஜ்மஹால் பார்க்க முடியவில்லை, ஆக்ராவுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் நம் தலைவர் சொல்லியிருக்கிறார், இங்கே இருக்கிற மெரினா பீச்சை ஆக்ராவுக்கு கொடுத்து விட்டு ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை இங்கே கொண்டு வரலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம நாட்டிலே ஆடு மாடு கோழி ஆகியவையெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து கங்காறுகளை இங்கே கொண்டு வருவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். தலைவரா, இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடந்தது? தெரியாதான் பேசுங்கிறான்டா. அது மட்டுமல்ல, அமெரிக்காவையும் தமிழ்நாடையும் இணைக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர தயாராக இருக்கிறார். கலிலே அவன் என்னென்னவோ பேசியிருக்கான் பாரு. அடுத்தபடியாக சம்பந்தம் எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்க? நீ போ. கலிலே அவன் அனுப்பிச்சு விட. சரி தலைவரா. இருங்க நான் பேசுறேன். காசு கொடுக்காது, நீங்க தான் மேடையில் இருக்கும் போது எங்க அப்பா காசு கொடுத்தாருல இங்க பேசுறதுக்கு. அப்போ நான் பணம் கொடுத்த நான் இருக்கக்கூடாதா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. அதுவும் நீங்க உக்காந்துக்கீங்க, என்ன நிக்க வச்சுட்டு இருந்தீங்க. எங்க அப்பா துட்டு வாங்கினார்ல, அப்ப சொல்ல வேண்டியது என்ன பேச தேவையில்லைன்ட்டு. நீங்க எப்படி இது நிக்க வச்சுட்டு இப்போ அதெல்லாம் இங்க சொல்லாதரா. பணம் வாங்கிக்கின்னு பேச விட்டானா? உனக்கு இனிமே வட்ட செயலாளர் பொறுப்பே கிடையாது, போ. தலைவரா, மரியாதை இல்லாம போயின்னு இருக்காங்க. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நான் பாட்டு ஒரு கட்சியில போஸ்டிங்ல இருந்தேன், இப்படி ஏடா கூடமா பேசிய போஸ்டிங்க காலி பண்ணிட்டியாடா. எதுனா ரூபாய் வாங்கி பேச விட்டா? டேய், உங்க அப்பா என்கிட்ட எவ்வளவு தெரியுமாடா குத்தா? 101 ரூபா கொடுத்துட்டு பேலன்ஸ் அப்புறம் தரான்டா. 101 ரூபாய்க்கு நான் இன்னும் பேசிட்டா? டேய் மரியாதை, நீ முத கிளம்பு. காசு வாங்கிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த 101 ரூபாய் திருப்பி கேட்கறேன். இது ஏம்பா கொலைச்சு முடிச்சிட்டீங்களா? என்னது கொலைச்சு முடிச்சிட்டீங்களாவா? அப்பப்ப மேடை போட்டு கொலைக்கிறீங்க, என் தூக்கம் வர கெடுது. தூக்கம் கெடுதா? ஆமா, இதுக்கு மேல கொலைக்க மாட்டீங்களா? நான் போய் தூங்க போறேன்.